हरिः ओम जय भुवनेश्वरी ओम महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கான விஸ்வாவசு தமிழ் வருஷ பலன்கள். இந்த விஸ்வாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பெருத்த லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. ஸோ வருமானம் ஜாஸ்தியாகும், செலவுகள் குறைவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதுலேயும் நட்சத்திரத்தை பொறுத்து மேலும் பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இதில் ஃபஸ்ட்டு சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருமான அதிகரிப்பு, சுக அதிகரிப்பு, சந்தோஷ அதிகரிப்பு, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். திரவிய லாபம், தொழில் லாபம், உத்தியோக லாபம், வியாபார லாபம்னு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனபேதங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான காலகட்டம். இந்த முதல் ஆரம்பத்திலேயே குடும்பத்தில் உங்களை தனியாக பிரித்து வச்சு பேசியிருப்பாங்க இத்தனை நாளாக. இப்போ உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய, அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கணும், அது ஒரு விஷயம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இது நாள் வரை உங்களுக்கு பொறுப்புகள் இல்லாமல் இருந்தது, இப்போ பொறுப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் செயல்படுற விதமே உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். யூ ஹாவ் டு கேரி யுவர் செல்ஃப் இன் அ பெஸ்ட் வே. என்னை நான் எப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத, நான் பாட்டுக்கு தாடியை வச்சுட்டு இங்கே ஜோசின்னு சொன்னால் அது பரட்டை தலையாக வச்சுட்டு தலை வாராமல் நகை வெட்டாமல் மேக்கப் இல்லாமல் உக்காந்துன்னா மரியாதை இருக்காது. அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதையை நீங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி என்னை கேரி பண்ணணும். எனக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும், உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே கமெண்ட்டில் கெட்ட வார்த்தையில் திட்டினேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 தடவை சும்மா இருப்பேன், 3ஆவது தடவை டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். இது எனக்கு உண்டான தர்மம். இது உங்களுக்கு உண்டான தர்மம் என்னென்னா, நீங்கள் உங்களை அடுத்தவர்களிடம் கேரி பண்ணும்பொழுது மரியாதையாக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றும் விதமாக செயல்படுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணமான இளம் தம்பதிகளுக்கு குழந்தைகளால் பெருமிதம் ஏற்படும். சரி, குழந்தைகளுக்கு எப்படி சார் இருக்குன்னா, 5ஆம் இடத்துல இருந்த சனி தான் விலகிட்டாரே, படிப்பில் மகா சுட்டியாக இருப்பேள். படிப்பு உங்களுக்கு தானாக வரும். அதாவது 5ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. இதனால் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ மொத்தத்தில் வியாபாரத்திலையும் வருமானம் வரும், குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக முதலீடு இல்லாமல் அதிக லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களாக இருந்தால் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா தசமஸ்தானாதிபதி சந்திரன், அந்த தசமஸ்தானத்துக்குள்ள குரு உச்சபலத்தை அடைகிறார். இதனால் தொழில் விருத்தி ஏற்படும். உங்களுடைய பெருமிதத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் சுகத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ சொந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையும் அமைகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தேன்னா முதல் 2 குவார்ட்டர்ஸ், அதாவது முதல் 4 மாதம், அடுத்த 4 மாதம் உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த முதல் 2 குவார்ட்டர்ஸ், அதாவது முதல் 4 மாதம், 2வது 4 மாதம் அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு எப்போவோ சின்ன வயசில் இருந்த கிரானிக் டிசீஸ்லாம் இப்போ திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வேலையில் பிரச்சனை கிடையாது. உங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் உங்களுக்கு மரியாதை மற்றும் அல்லாமல் பதவி உயர்வும் கிடைக்கும். ஆனால் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் மேல் அதிகாரிகளில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் முடியலையா, ஆஃபீஸில் உட்காந்து வேலை பண்ணுற மாதிரி சில மாற்றங்களை செய்து கொள்ளுங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா உங்கள் ராசியில், அதுவும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் உச்சபலத்தை அடைகிறார். அதனால் உழைப்புக்கு அஞ்சாதவர் சுவாதி நட்சத்திரக்காரா. ஆனால்
ஹார்ட் ஒர்க் மட்டும் பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் யூஸ் பண்ணுங்கள், பிரெயினை யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பிரெயின் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கல, எப்படி யார்கிட்ட பேசணும்னு தெரியல, எப்படி பழகணும்னு தெரியல, இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் நடுவில் வந்து கார்த்திகை மாதம் வரைக்கும், ஆவணி கார்த்திகை வரைக்கும் பார்த்தேன்னா கொஞ்சம் உடம்பு படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டதுனால அது வந்து முதல் 4 மாதங்களில் உடம்பு படுத்தும். 2வது 4 மாதங்களில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எனக்கு மறுபடியும் வந்துடுமோ, எனக்கு அந்த வியாதி வந்துடுமோ. கடைசியில் வியாதியே இல்லை உங்களுக்கு. இது வந்து ஒரு சின்ன டிசார்டர் தான், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடைசி 4 மாதங்கள், அதாவது மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வரும். ஏன்னா ஆக்சுவலி இது முதல் 8 மாதங்களில் வருமானம் இருக்கும், ஆனால் செலவு ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. செலவு ஜாஸ்தியாகிறது, அதனால் உங்களுக்கு வருமானம் பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை. குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் உங்கள் பேரில் இது நாள் வரைக்கும் ஒரு மதிப்பு இல்லாமல் இருந்தது, மரியாதை இல்லாமல் இருந்ததுன்னா இப்பொழுது மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் ராசிக்கு குரு பார்வை முதல் 4 மாதங்கள் இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்களுக்கு மருத்துவ ரீதியான தீர்வு கிடைக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சுவாதி நட்சத்திரக்காரால பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக வருஷ கடைசியில், அதாவது மார்கழி மாதம் தை மாதம் பிறந்ததுலேருந்து சுவாதி நட்சத்திரக்காராளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வேலை, இதிலெல்லாம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்தது வந்து விசாகம் நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 3 பாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. விசாகம் 3 பாதங்கள், விசாகம் 1, 2, 3. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, வருமானம், புகழ்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்க போகிறது. விசாகம் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் முதல் 4 மாதங்கள், அதாவது சித்திரை முதல் ஆடி மாதம் வரை உங்களுக்கு வருமான அதிகரிப்பும், தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடு 4 மாதங்கள், அதாவது ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரை உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால வருமானத்தில் கொஞ்சம் சின்ன தொய்வு ஏற்படுற மாதிரி இருக்கும். இப்போ முதல் 4 மாதங்கள் ஒரு 1 லட்சம் வருதுன்னா அதை சேமிப்பீங்க. அடுத்த 4 மாதங்கள் 1 லட்சம் வரும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு வந்து ஒரு 70,000 80,000 வந்துட்டே இருந்ததுன்னா உங்களால் சேமிக்க முடியாது. அதனால் பணப்பற்றாக்குறை இருக்கும், ஆனாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். மறுபடியும் கடைசி 4 மாதங்கள், மார்கழி, தை, மாசி, பங்குனி ஆகிய 4 மாதங்களில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுடைய வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ நீங்கள் வந்து இந்த ஆக்சசரிஸ் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷம் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் வந்து இந்த சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு வருமான அதிகரிப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரா மட்டும் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போதும். ஏற்கனவே இருந்த டிசீஸ் தான் வருமே தவிர புதுசாக வியாதி வராது. உங்களுக்கு ஏற்கனவே வந்து உடம்பில் ஏதாவது சின்ன வயசில் ஏதாவது இம்பேக்ட் ஆகிருக்கும், அதனுடைய தாக்கம் தான் வருமே தவிர உங்களுக்கு புதுசாக வியாதி வந்து புதுசாக மருத்துவ செலவு பண்ண முடியாது. மருத்துவ ரீதியான விஷயங்கள், அதாவது நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது, ஏதாவது கை காலில் இந்த ஸ்கின்னில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த ஸ்கின்னுக்கு போட்டுக்கக்கூடிய மருந்துகளை ஒழுங்காக அப்ளை பண்ணிட்டு வந்தேன்னா இந்த கஷ்டமும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய அந்த பொறுப்பில்லா தன்மை தான் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த 2025-26 வரக்கூடிய விஸ்வாவசு தமிழ் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பும், சுக அதிகரிப்பும், சுப நிகழ்வுகள் அதிகரிப்பும் ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை தருகின்ற ஆண்டாக அமைந்திடும். இந்த பலன்கள் வருஷாந்திர பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்துக்கான பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே தவிர இந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் அது போடலையா, அந்த வீடியோ போடலையா, இந்த வீடியோ போடலையா, இதுக்கு பலன் போடலையா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா
அந்த ஆல் பட்டன் பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறதில்ல. இது பல பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத டிக் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக நாம் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான தரவுகளும் உங்களுக்கு வந்து சேருவதற்குண்டான, நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பலன் தெரியணும், உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு உண்டான பலனை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எண்ணிலோ தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த விஸ்வாவசு வருஷத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.